பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், பெரியவர், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறது ஒரு மேன்மையான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் அந்த காலை நேரம் என்பது ரொம்ப விசேஷமான ஒரு நேரம். காலை நேரம் கர்த்தர் நம்மை தேடி வருகிற நேரம், காலை நேரம் நம்மை விசாரிக்கிற நேரம், காலை நேரம் புது கிருபைகளை பொழிந்தருளுகிற ஒரு நேரம், காலை நேரம் அவருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைக்கிற ஒரு நேரம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருப்பது ஆசீர்வாதமான காரியம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே எல்லாரும் நம்ம கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் தொடர்ந்து ஸ்தோத்திரிக்கிறோம் நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பாடப்படுகிற பாடல்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், ஆண்டவரே ஜெபம், எல்லாவற்றிலேயும் நம்முடைய ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். 2008 வருஷத்திலே ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனையின் தகுதிகள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய செய்தி பேசப்பட்டது. இப்பொழுது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் வழங்குகிறோம். தேவனுடைய செய்திகளை கவனமாய் கேளுங்கள். அதில் சொல்லப்படுகிற விளக்கங்கள், வசனங்களை உற்று பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை பழையது, ஆனால் பழமையாகாதது. ஸ்தோத்திரிக்கிறோம். அது கேட்க கேட்க தினம் தினம் புது புது நன்மைகளை நமக்கு கட்டளையிடுகிறது. ஆகவே அந்த செய்தியை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று நாங்கள் வழங்குகிறோம். கேளுங்கள். திரும்பவும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் பல வருஷங்களுக்கு முன்பதாக கேட்ட செய்தி நீங்கள் திரும்ப கேட்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும் என்று நான் நம்புகிறேன். கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளோம், வல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளோம். இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளோம், வல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளோம். ரத்தத்தில் மறைந்துள்ளோம். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. கர்த்தர் ரத்தத்தில் மறைந்துள்ளோம். எந்த தீங்கும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. ஹல்லேலூயா. இந்த பாட்டை பாடியாச்சு. சும்மா சிம்பிளான ஒரு பல்லவி தான். ஸ்தோத்திரம். இந்த பாடலை நீங்கள் வீட்டெல்லாம் சும்மா பாடி பாருங்க. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது கூட இந்த பாடலை பாடிட்டு இயேசுவே உங்கள் ரத்தத்துக்குள்ளே இதை வச்சுட்டு சொல்லிட்டு போங்க. அந்த நாள் முழுசும் ஒரு விசேஷ பாதுகாப்பு உங்களை சுற்றிலே. ரத்தம் தான் அவருடைய கோட்டையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் பைபிள்லாம் கீழே வச்சுட்டு நல்லா கையை தட்டி ஸ்தோத்திரம். கர்த்தரின் இயேசுவின் ரத்தத்தில் நான் மறைந்துள்ளேன், இயேசுவின் ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் என்னை தீங்கு செய்ய முடியாது. தீங்கில்லை, தீங்கில்லை, தீங்கில்லை. எந்த தீங்கும் என்னை அணுகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளோம், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளோம், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளோம், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளோம், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளோம். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை.
நான் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டே உணர்றேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. தந்திரங்களை தகர்க்கிற சக்தி, தந்திரங்களை தகர்க்கிற சக்தி, வீட்டுக்கு விரோதமான சாபங்களை தகர்க்கிற சக்தி, விரோதமாக எவ்வளவு பெரிய ஆயுதங்கள் எழுப்பினாலும் அதை தகர்த்து போடுகிற ஒரு சக்தி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருக்கிறது. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீர் எங்களோடு பேசும் வார்த்தைக்காக, நீ சொல்ல போகிறபடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒளிஞ்சு போகப்பா, ஆனால் உங்கள் வார்த்தை மாத்திரம் ஒழியாது. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். உங்கள் வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தாங்க. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாவரும் கருவோம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொள்ள வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு பெரிய நன்றி. கடந்த 3 வாரங்களாக ஆராதனையின் தகுதிகளை குறித்து நான் உங்களோடு பேசி வருகிறேன். முதலாவதாக மீகாவுக்கு எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் அவனுக்கு தெரியாதிருந்தது. அடுத்த வாரம் சொன்னேன், மோசேவுக்கு ஆராதிக்கிற விதம் தெரியாதிருந்தது. 3வது வாரம் சொன்னேன், ஒரு தாவீதுக்கு என்னத்தை செலுத்துவேன் என்று தேவனை ஆராதிக்கிற விஷயத்தில் அவன் சற்று குழப்பமுள்ளவனாய் ஆரம்ப காலத்தில் இருந்தான் என்று நான் சொன்னேன். இங்கே சமாரியா ஸ்திரியை குறித்து நான் இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அவளுக்கு தொழுது கொள்ளுகிற ஒரு விஷயத்தை பற்றி ஏற்கனவே ஒன்றை கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆனால் அவள் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு தொழுகையை கர்த்தர் மறுத்து, அப்படி அல்ல, இப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று தொழுது கொள்ளுகிற ஒரு விஷயத்தை பற்றி ஆண்டவர் அந்த சமாரியா ஸ்திரீக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, முன்பிருந்த பிதாக்கள் ஒன்றை சொன்னார்கள், நீர் ஒன்று சொல்லுகிறீர், என்ன இது ஒன்று புரியவில்லையே என்பது போல அவள் சொல்லுகிறாள். அவள் ஏற்கனவே சில விஷயங்களை அவள் அறிந்திருக்கிறாள். அந்த சமாரியா ஸ்திரீ ஒருவேளை அந்நிய தேசத்தாளாக இருந்தாலும் வேதத்தை பற்றியும் முற்பிதாக்களை குறித்தும் தொழுகையை பற்றியும் உபதேசங்களை பற்றியும் அவள் சில காரியத்தை அவள் அறிந்திருந்தவள். ஆனால் அவள் அறிந்திருந்த ஒன்றை கர்த்தர் இடைமறித்து, ஸ்திரியை, நான் சொல்றத நம்பு, நான் சொல்றபடி நீ செய். நீ ஏற்கனவே ஒன்றை கேள்விப்பட்டாய், அதெல்லாம் பழைய காரியங்கள். இப்போது ஒரு புது காரியத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற காலம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மலையிலோ அல்லது ஒரு எருசலேமிலோ மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று ஆராதனையை எங்கு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எவ்விதமாய் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் அந்த சமாரியா ஸ்திரியோடே அவர் உரையாடுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆகவே ஒருவேளை நாம் அந்த சமாரியா ஸ்திரியை போல தேவனுடைய ஆராதனையை பற்றிய ஒரு செய்தியை நீங்கள் ஒரு 10 வருடத்திற்கு முன்பு ஒரு சில காரியங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே ஆராதனை என்றால் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் செய்யப்பட வேண்டும் என்பது போன்ற ஒரு அறிவு உங்களுக்கு இருந்திருக்கும். இதை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற நானும் கூட ஆராதனையை பற்றி இன்றைக்கு நான் இவ்வளவு தெளிவாய் பேசுகிறேன். ஆனால் முந்தின காலங்களில் ஆராதனை குறித்து எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது, ஆராதனை செய்தேன். ஆனால் அந்த ஆராதனை தேவ தகுதிக்கு அது உட்படாது இருந்தது. மனவேதனை சோதரிக்கிறோம். ஆகவே
இந்த கடைசி நாட்களிலே ஆராதனையினுடைய விஷயங்களை ஆண்டவர் நமக்கு போதித்து வருகிறார். கொஞ்சம் கவனியுங்கள். நான் பல மாதமாக ஆராதனையை பற்றியே பேசி வருகிறேன். ஆராதனை தான் பிரதானமானது. ஐயா, இப்போ இந்த உலகத்துல குடும்பம், பிள்ளைங்க, குட்டிகளோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சோத்திரிக்கிறோம், வேலை செய்யறோம், காரியங்களை பண்றோம். இந்த உலகத்திலே ஆராதனைக்கென்று நாம் ஒரு நேரத்தை ஒதுக்குகிறோம், மற்ற நேர குடும்பங்களிலும் காரியங்கள் எல்லாம் செய்யறோம். இது எல்லாம் நிரந்தரமானதல்ல. ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல சில குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்தி நம்மை ரட்சிப்புக்குள்ளே உட்படுத்தி நம்ம ஒரு தேவனுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் நீங்க வச்சிருக்கிறார், சோத்திரம். ஆனா எல்லாத்தையும் கணக்கு பார்த்து கழித்து கூட்டி பெருக்கி எல்லாம் பார்த்தா நம்மை கர்த்தர் ரட்சித்ததின் நோக்கம், நம்மை உருவாக்குனதின் நோக்கம், நம்ம பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்க போறது எல்லா நோக்கமும் என்னன்னு கடைசியை பார்த்தா அவரை நித்திய காலமாய் அவரை ஆராதிப்பதற்கு தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஒரு காலம் நம்முடைய முடிவு வரும். இல்லைன்னா இயேசு நம்மளை அழைச்சிட்டு போவார். எங்க அழைச்சிட்டு போவார்? பரலோகத்துக்கு போவோம். பரலோகத்துக்கு போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, பரலோகத்துல கர்த்தர் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார். அங்கே தூதர்கள், சோத்திரிக்கிறோம், அங்கே கீத வாத்தியங்களை வாசிப்பார்கள். நாம் எல்லா பசுத்தவான்களோடு, பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பசுத்தவான்களோடு நாமும் சேர்ந்து கர்த்தரை ஜீவகாலம் எல்லாம் அவரை தொழுது கொள்ள போகிறோமே தவிர வேறு ஒன்றும் நித்திய காலத்தில் இல்லை. பரலோகத்துல போய் செய்ய போற ஒரே ஒரு ஒர்க் என்ன, ஒரு வேலை என்னன்னா, பரலோகத்துல கர்த்தரை ஆராதிக்கத்தான் போறோம். சோதரர், எல்லாரும் இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா ஆழமா சிந்திக்கணும். பரலோகத்தை நம்ம போய் எந்த விஷயம் செய்ய போறது இல்லை. ஸ்தோத்திரிக்கிற அந்த பரலோகத்தை நோக்கி பாருங்க. அந்த பரலோகத்துல துன்பமே இல்லாத பரலோகம், மரணமே இல்லாத ஒரு பரலோகம், சாவு வீடு கிடையாது, பசி எடுக்காது. ஆகவே அங்க சாப்பாடு அங்க இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த நேரமும் கர்த்தரை தொழுது கொள்ள போகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று தொழுது கொள்ள போகிறோம். மகிமையும் வல்லமையும் மாட்சிமையும் நிறைந்தவரே என்று நாம் சொல்ல போகிறோம். நம்மோடு கூட யாரெல்லாம் ஆராதிப்பார்கள்? தாவீது நம்மோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பார். எலியா நம்மோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பார். அருமையான எலிசா நம்மோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பான். மோசே நம்மோடு கூட ஒருவராய் நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய யோசுவா நம்மோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பான். சாலமோன் நம்மோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பான். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு இந்த ஆசை இருக்கிறதா? உனக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறதா? ஒரு நாள் என் கண்ணை மூடுவேன் இந்த உலகத்தில், அப்போது நித்திய வீட்டில், மேல் வீட்டில் ஒரு பொன் வீடு, ஒரு கீத வாத்தியம், தூதர்கள், கோடிக்கணக்கான தூதர்களோடு நானும் சேர்ந்து அந்த நேசருடைய முகத்தை நேருக்கு நேர் பார்த்து, அவரை தொட்டு தொட்டு பார்த்து, அவரை ஆராதித்து, நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே என்று நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் பரலோகத்திலே நம்முடைய தேவனை நாம் தொழுது கொள்ள போகிறோம். அதற்காகவே இயேசு உன்னை ரட்சித்திருக்கிறார். அதற்காகவே உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே உன்னை பேரிட்டு அழைத்திருக்கிறார். சத்தியம் ரொம்ப முக்கியம். நீங்க வீட்டுல போய் நான் சொன்னது அப்படியே நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அந்த கடைசியா போய் பாருங்க, என்ன செய்ய போறோம் நம்ம? கடைசி என்ன பண்ண? எல்லாம் பண்ணி பரலோகம் தான் போக போறோம். நம்முடைய முயற்சி, நம்முடைய காரியம் எல்லாம் பரலோகம் போகணும் தான். இந்த பாவ உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு, அநியாயத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு ஒளிஞ்சு இந்த இயேசுநாதர்கிட்ட வந்திருக்கிறோம். வந்து நம்முடைய வியாதியெல்லாம் போக்கி இருக்கிறாரு, நம்முடைய காரியத்தெல்லாம் நீக்கி இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? அவரை இந்த உலகத்திலேயும் ஆராதனை செய்வதற்காக தான். கைகளை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை கர்த்தர் ஏன் ஏற்படுத்தி அதை உனக்கு மகிழ்ச்சியாக்கி இருக்கிறார் தெரியுமா? நீ கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லிதான். உனக்கு ஒரு சம்பளம் கொடுத்து உனக்கு ஒரு நல்ல பொசிஷன் வச்சிருக்கிறாரே, நீ கர்த்தரை எங்க வேணாலும் போயிட, எந்த பாருங்க, நீ கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதை தவிர கர்த்தருக்கு உன்னை குறித்த ஒரு பெரிய நோக்கம் கிடையாது. ஆகவே அதற்காகத்தான் ஒரு கூட்டத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்றைக்கு நான் ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்ட் நான் டிக்ளேர் பண்றேன் இந்த கால வேளையில். அருமையான தேவனுடைய பிள்ளையை, இன்று ஒரு தீர்க்கதரிசன வரியை இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். வாரத்திற்கு ஒரு முறை பிரைஸ் தி லார்ட் சோதரிக்கிறோம். உன்னுடைய குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள் சேர்ந்து பிரைஸ் தி லார்ட் சோதரிக்கிறோம். ஆராதிப்பதற்கென்று சில மணி நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நீ உன்னுடைய குடும்பத்திலே பிரச்சனையோடு கூட இருக்கிறாயா, போராட்டத்தோடு கூட இருக்கிறாயா, கஷ்டத்தோடு கூட இருக்கிறாயா, அநேக காரியங்கள் உன் கையை விட்டு நழுவிக்கொண்டே போகிறதா, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு எக்ஸ்பாண்டேஷன் இல்லையா, ஒரு விரிவாக்கம் இல்லையா, உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படாது இருக்கிறதா, பிரச்சனையின் மேல் பிரச்சனையே நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா, இன்று காலவேளையில் கர்த்தர் உனக்கு சொல்லுகிற காரியம் தெரியுமா? கணவனும் மனைவியும் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேரை சேர்ந்து தேவனை நல்லா ஆராதித்து
உங்களுடைய வீட்டில் நல்லா அவரை குறித்த பாட்டு பாடி நல்ல ஆவியில நிறைஞ்சு வெறும் வர்ஷிப் தான், பிரைஸ் அண்ட் வர்ஷிப் தான். கர்த்தரை நல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அப்படி ஆராய்த்து பாருங்க. இந்த பலிபீடத்திலிருந்து தேவ பிரதிநிதியா தேவனுடைய வார்த்தையை சொல்றேன், சில நாட்களுக்குள்ளாக உன் வீட்டிலும் உன் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் இன்று உனக்கு சொல்லுகிறார். இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது தேவன் உன்னோடு பேசும் வார்த்தை. அப்படி செய்து பாருங்கள். இன்று ஒரு பொருத்தனையோடு உங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள். ஆண்டவரே, என் பிள்ளைகளோடு நானும் சேர்ந்து ஒரு நாளை ஒதுக்கி, அந்த அது காலையா இருக்கலாம், அது மாலையா இருக்கலாம், மதிய நேரமா இருக்கலாம், சாயங்காலமா இருக்கலாம், ராத்திரி நேரமா இருக்கலாம். ஆனால் இன்று நாங்கள் குடும்பமாய் ஆராதிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம் என்றல்ல, விண்ணப்பிக்கிறோம் என்றல்ல, ஆராதிக்க போகிறோம் கர்த்தரை என்று அதற்கென்று ஒரு நாளை அப்படி ஒதுக்கி உங்கள் வீடுகளில் அப்படி செய்து பாருங்கள். உங்களுடைய ஜெப கூட்டங்களில் ஆராதனைக்கு அதிகமாக உங்கள் குடும்ப ஜெபங்கள் முக்கியம் கொடுத்து பாருங்கள். நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டிருக்கிறவரும் என்னை ஊழியத்திற்கு அழைத்து இதுவரைக்கும் என்னை நிலைப்படுத்தியிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கையில உங்கள் ஜீவியத்தில் கர்த்தர் செய்யாமல் அவர் சும்மா இருக்கவே மாட்டார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார். நான் சொல்லுகிறதை முயற்சித்து பாருங்கள், நான் சொல்லுகிறதை அபியாசப்படுத்துங்கள். நான் உங்களுக்கு சொன்ன இந்த கர்த்தருடைய வார்த்தையை எப்படி நிறைவேற்றலாம் என்று பாருங்கள். உங்களை பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட அழைப்பை கொடுங்கள். நீ உங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு இந்த காலம் சீக்கிரமாய் வந்துவிடு என்று உங்களுடைய வீட்டை அப்படி ஆராதிப்பதற்கு அப்படி செய்து பாருங்கள். அருமையானவர்களே, ஒரு படிப்படியான மாற்றத்தை உங்கள் வீடுகளிலே பார்ப்பீர்கள். சாபம் நிற்கும், ஹalleluya, தடைகள் விலகும், ஹalleluya. ஓ வியாதி அது 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 முதுகை காட்டி ஓடும், சோத்திருக்கிறோம், ஹalleluya. உங்களை பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட அழைப்பை கொடுங்கள். நீ உங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு இந்த காலம் சீக்கிரமாய் வந்துவிடு என்று உங்களுடைய வீட்டை அப்படி ஆராதிப்பதற்கு அப்படி செய்து பாருங்கள். அருமையானவர்களே, ஒரு படிப்படியான மாற்றத்தை உங்கள் வீடுகளிலே பார்ப்பீர்கள். சாபம் நிற்கும், ஹalleluya, தடைகள் விலகும், ஹalleluya. ஓ வியாதி அது 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 முதுகை காட்டி ஓடும், சோத்திருக்கிறோம், ஹalleluya. டாக்டருக்கு உன் வீட்டில் வேலை இல்லாமல் போய்விடும், ஹalleluya. ஓ ஹalleluya. எந்த ஒரு கேஸ், ஒரு வக்கீல் உங்கள் வீட்டுக்குள்ள நுழையாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தரே உன் வீட்டின் ராஜாவாய் இருந்து அவரே சகலவற்றையும் செய்ய. ஆராதித்து பாருங்கள், அவரை ஆராதியுங்கள். ஆராதனை, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஆராதனை என்பது என்ன நீங்கள் மறந்து விடுவீர்களோ என்பதற்காக திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். What is mean by worship? ஆராதனை என்பது என்ன? கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை அறிக்கை செய்வதல்ல, கர்த்தர் யார் என்று உங்கள் வாயை விட்டு சொல்வது ஆராதனை. உங்கள் கடந்த காலத்தில் இயேசு எவ்வளவு நன்மை செய்திருக்கலாம், அதெல்லாம் துதி ஸ்தோத்திரங்கள் தான். ஆனால் ஆராதனை என்பது அவர் மாட்சிமை, அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவங்கள், அவருடைய செயல்கள், அவருடைய வானத்தை உண்டாக்கின முறைமைகள், அவருடைய கரங்கள், அவருடைய சரீரங்கள், அவருடைய அழகு, அவரை வர்ணித்து அவர் யார் என்று சொல்வதுதான் ஆராதனை. இதை அதிகமாய் செய்து பாருங்கள். அப்போது சர்வ வல்லவர் உனக்கு பசு பொன்னாகவும் சொக்க வெள்ளியுமாய் இருந்து உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறான், நான் அவரோடு பழகினேன் என்று சொல்லுகிறார். ஓடு எவ்வளவு ஒரு அருமையா பாருங்க. நான் கர்த்தரோடு என்ன செய்தேன்? பழகினேன். That is mean by worship. தேவனோடு பழகுதல், அதுதான் ஆராதனை. தேவனோடு பழகுதல், தேவனோடு உறவாடுதல், அதுதான் ஆராதனை. இதை நீங்கள் செய்யுங்கள், இப்படி பண்ணுங்கள், உங்களுடைய வீட்டை அப்படி மாற்றுங்கள். சோத்தரிக்கிறோம். ஆராதனைன்னு வரும்போது கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மை அந்த நேரத்தில் சொல்லாதீங்க, அவரை மாத்திரம் உயர்த்தி சொல்லுங்கள். ஒரு மாற்றம் நிச்சயம் உண்டு. இப்படி ஆராதனை பற்றி இந்த சமாரியா ஸ்திரீக்கு தெரியல. அப்போ ஆராதனையின் நான்காவது தகுதியை இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிறேன். 2 நாளாகம புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகம புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 2 நாளாகம 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவன் ஆசாரியர்களை அவர்கள் முறை வரிசையில் வைத்து அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்ய திட்டப்படுத்தி என்று சொல்லப்பட்ட திட்டப்படுத்தி என்ற வார்த்தை வருகிறது. இன்று 4வது குறிப்பாக ஆராதனை தகுதியின் 4வது குறிப்பு, ஆராதனை செய்ய திட்டம் பண்ண வேண்டும். எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள், ஆராதனை செய்ய
சபை எல்லாரும் சகோதரர்கள் பால்கனியில் இருக்கிற எல்லாரும் கன்ஃபஸ் பண்ண அறிக்கை செய்யணும். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய. சத்தம் போதாது. பால்கனில எனக்கு சத்தம் வரல, கீழே இருந்து எல்லாரும் ஏதோ உங்க வாய்க்குள்ள சொல்லாதீங்க ப்ளீஸ். நீங்க எதை அப்படியே வாயிலிருந்து அறிக்கையிடுறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யும். சோதரி கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டுமானால் ஆராதனையை பற்றி திட்டம் பண்ண வேண்டும். இது ஆராதனுடைய 4வது தகுதியாக இன்று ஆண்டவர்களோடு பேச விரும்புகிறார். ஆராதனை சும்மா ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. ஆராதனை திட்டம் போட்டு பண்ண வேண்டும். திட்டம் என்பது என்ன? ஒழுங்குபடுத்துதல் அர்த்தம். ஆராதனை என்பது என்ன? அதை கிரமமாய் செய்ய வேண்டும். ஆராதனை என்பது என்ன? அது ஒழுங்காய் செய்யப்பட வேண்டும். ஆராதனை என்பது என்ன? அது ஒரு ஆர்டராக செய்யப்பட வேண்டும். ஆராதனை என்பது என்ன? அதை இன்டீசென்ட்டாக செய்யக்கூடாது. அதை ஒரு டீசென்ட்டாக செய்ய வேண்டும். அதை ஒரு டிசிப்ளினாக செய்ய வேண்டும். ஆராதனை என்பது அது குழப்பக்கூடாது. ஆராதனையை ஏனோ தானோ என்று செய்யக்கூடாது. இங்கே நாம் யோசியா ராஜாவை பற்றி பார்க்கிறோம். அவன் அரசாட்சி செய்து கொண்டிருந்த நாட்களில் ஆராதனை திட்டம் பண்ணினான் என்று இருக்கிறது. அதை உங்கள் வேதத்தை கோடிட்டுக் கொள்ளுங்கள். ஆராதனை திட்டம் பண்ணப்பட வேண்டும். ஆராதனை ஏனோ தானோ ஏதோ வாயில் வந்தது, ஏதோ ஒரு முறையற்ற ஒரு ஆராதனை செய்யக்கூடாது. நாம் ஆராதனை செய்யும் போது அதை முறையோடு செய்ய வேண்டும். My God is discipline God. என் தேவன் ஒழுக்கத்தின் தேவன். என் தேவன் ஒழுக்கத்தை விரும்புகிறவர். என்னுடைய தேவன் தாறுமாறை விரும்புகிறவர் அல்ல. என்னுடைய தேவன் ஏதோ ஆராதித்தால் போதும் என்று உன் ஆராதனையில் திருப்தி கொள்ளுகிறவர் அல்ல. என்னுடைய தேவன் இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்று ஒரு திட்டமிட்ட ஆராதனையில் அவர் திட்டமிட்டு காரியத்தை செய்வார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆராதனையில் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஆராதனையில் ஒரு ஆர்டர் இருக்க வேண்டும் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். இந்த யோசியா ராஜாவுடைய தாத்தாவாகிய எசேக்கியாவை குறித்து 2 நாளாகம தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 நாளாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த 35வது கடைசி 3 வரியை பாருங்கள். இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ ஆராதனை என்பது திட்டமாய் செய்யப்பட வேண்டும். அது ஒழுங்காய் செய்யப்பட வேண்டும். அப்படி செய்தால்தான் உன்னுடைய குடும்பத்தை கர்த்தர் ஒழுங்குபடுத்துவார். உன் வீட்டை தேவன் ஒழுங்குபடுத்துவார். உன்னுடைய ரட்சிக்கப்படாமல் இருக்கிற உன் கணவனை கர்த்தர் ஒழுங்குபடுத்துவார். உன் பிள்ளையை கர்த்தர் ஒழுங்குபடுத்துவார். உன் வேலையை கர்த்தர் ஒழுங்குபடுத்துவார். உன் வாழ்க்கையை கர்த்தர் ஒழுங்குபடுத்துவார். எல்லா கோணலும் மாறுபாடானவைகளை கர்த்தர் மாற்றி அதை ஒழுங்காக்குவார். இயேசு ஆதியிலே அவர் வானத்தையும் பூமியும் ஒழுங்கின்மையா இருந்த வானத்தையும் பூமியும் ஒழுங்காக்கின தேவன் அவர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அவர் வானத்தையும் பூமியும் வெவ்வேறாய் பிரித்தவர். வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாய் பிரித்தவர். தண்ணீரையும் வெட்டாந்தரத்தையும் வெவ்வேறாய் பிரித்தவர். ஒரு ஒழுங்காக படைத்திருக்கிறார் இந்த பூமியை. இந்த பூமி சாத்தானால் குழப்பப்பட்டது. சாத்தான் குழப்புகிறவன். சாத்தான் அவன் தாறுமாறாக்குகிறவன். சோத்திருக்கிறோம். அவன் ஒழுங்காக செய்யாமல் ஒழுங்கீனமாய் செய்தவன். அவன் இந்த பூமியை ஒழுங்கின்மையாய் மாற்றினான். ஆனால் இயேசு அதை ஒழுங்குபடுத்தினார். இயேசு யார்? அவர் உன்னை ஒழுங்குபடுத்தும் தேவன். உன்னுடைய வாழ்க்கை ஒழுங்காய் இருக்க வேண்டும். 122ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே எருசலேமை பற்றி வேதம் சொல்லுகிறது. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அது ஒரு இன்னிசை அல்ல. இங்கே சொல்லப்பட்டிருப்பது அந்த எருசலேம் ஒரு இசைவினைப்பாய் கட்டப்பட்ட நகரம். ஆகவே தான் அது தேவனுடைய நகரம். You must listen the word. எருசலேம் தாறுமாறாய் கட்டப்படவில்லை. எருசலேம் இசைவினைப்பாய் ஆர்டராய் அழகாய் கட்டப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை ஒரு இசைவினைப்பாய் கட்டப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாருங்கள், அந்த ஆராதனையிலே ஆராதனை திட்டமிட்ட ஒரு ஆராதனை, ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு ஆராதனை,
முறை வரிசையின்படி ஒரு ஆராதனை. இந்த வார்த்தை பைபிள்ல இருக்கு பாருங்க. அவன் முறை வரிசைப்படுத்தினான் என்று யோசியா ராஜாவை குறித்து 35:2 பார்க்கிறோம். அவன் முறை வரிசைப்படுத்தி தேவனை ஆராதிக்கும்படி அவன் திட்டப்படுத்தினான். அப்போ நீங்களும் எருசலேம், சபை ஒரு எருசலேம், ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை ஒரு எருசலேம். ஆனால் எருசலேம் என்றால் என்ன அர்த்தம்? அது பல அர்த்தம் சொல்லலாம். ஆனா இன்றைக்கு காலவரை சொல்லுகிறேன், எருசலேம் ஏன் தேவனுடைய நகரம்? எருசலேமில் ஏன் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது? ஏன் எருசலேமை தெரிந்து கொண்டார்? ஏன் எருசலேமுக்காய் கண்ணீர் வெடித்தார்? ஏன் எருசலேமுக்காக அவர் தமது சோதரிக்க பாடுபட்டார் என்றால், எருசலேம் இசைவினைப்பாய் கட்டப்பட்ட நகரம். அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒழுங்குபடுத்த வேண்டும். ஒழுக்கம் தேவை. முறை தப்பி பேசக்கூடாது, முறை தப்பி பார்க்க கூடாது, முறை தப்பி நடக்கக்கூடாது, முறை தப்பி வாழக்கூடாது. எல்லாத்திலும் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஆராதிக்கிற நீ முதல்ல உன்னை ஒழுங்குபடுத்தி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய். உன்னுடைய ஆராதனை நல்லதுதான், ஆனால் ஆராதனை செய்கிற நீ ஒழுங்குபடுத்தப்பட்டவளா? ஓ, இந்த காலவெளி சகோதரியே, நீ கர்த்தரை இன்று ஆராதித்தாயே, உன்னை ஒழுங்குபடுத்திக் கொண்டு கர்த்தரை ஆராதனை செய்தாயா? சகோதரா, இன்று காலவேளையிலே கர்த்தரை ஆராதித்த நீ உன்னை ஒழுங்குபடுத்திக் கொண்டு கர்த்தரை ஆராதித்தாயா? மகனே, ஒழுங்குபடுத்தப்பட்ட ஆராதனை, திட்டம் பண்ணப்பட்ட ஆராதனை, அதைத்தான் இயேசு மகிமைப்படுவார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் தாறுமாறு, ஆனால் இங்கு வந்து கர்த்தரை ஆராதனை செய்கிறோம். என் வாழ்க்கையில் தாறுமாறு, இவைகளோடு நான் கர்த்தரை ஆராதனை செய்தால் என் ஆராதனை செல்லுபடியாகாது. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், எனக்கு ஒரு பெரிய பெயர் கிறிஸ்தவன், எனக்கு பெயரே, நான் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவன் தான் என்று சொல்லிக் கொள்வதனால் உன் ஆராதனை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உன் ஆராதனை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். ஒருவேளை இந்த காலவேளையில் என் வார்த்தைகள் சற்று உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். நான் உங்களை கடினப்படுத்துவதில், உங்களை கீழே தள்ளுவதற்காக அல்ல, தேவனோடு உங்களை ஊன்ற கட்டுவதற்காக, உங்களில் ஒருவனாய் நின்று உங்கள் மேல் அக்கறை உள்ளவனாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். கவனியுங்கள், உங்களை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். அருமையான ஒழுங்கு, வெளி உலகத்தில் ஒரு ஒழுங்கு, சபைக்குள் ஒரு ஒழுங்கு. நான் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். வெளி உலகத்தில் இருக்கிற ஒழுங்கு சபைக்கு ஆகாது. வெளி உலகத்தில் ஒரு ஒழுங்கு, அதே ஒழுங்கு திருச்சபைக்கு ஆகாது. திருச்சபைக்கு என்று ஒரு தனி ஒழுங்கு இருக்கிறது. ஏனென்றால் சபை என்பது இந்த உலகத்தோடு இருந்தாலும் இந்த உலகத்தோடு ஒட்டாமல் தனித்தன்மை வாய்ந்தது திருச்சபை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. எல்லாரும் சொல்லுங்கள், சபை உலகத்தில் இருந்தாலும் சபை உலகத்தோடு ஒட்டாமல் தனித்தன்மையாய் நிற்கும், தனித்தன்மை வாய்ந்தது சபை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. இது எருசலேம், இந்த சர்ச், இது உலகத்தோடு ஒட்டின சபை அல்ல, சபைதான். ஆனால் உலகத்திலே கர்த்தர் வைத்தாலும் உலகத்தில் ஒட்டாமல் சபையை கர்த்தர் தமது அந்தரங்கத்திலே தொங்க விட்டிருக்கிறார். உலகத்திற்கும் திருச்சபைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே உலக ஒழுக்கமும் திருச்சபையினுடைய ஒழுக்கத்திற்கு பொருந்தாது. திருச்சபையுடைய ஒழுக்கம் உலக ஒழுக்கத்தை விட மேன்மையானது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. உன்னுடைய ஆபீஸ்ல நீ காட்டுகிற ஒழுங்கு திருச்சபைக்கு போதாது அல்லது பொருந்தாது. உன் வீட்டிலே உனக்கு நீ காண்பிக்கிற ஒழுங்கு திருச்சபைக்கும் தேவ சன்னிதானத்திற்கும் அது பொருந்தாது அல்லது போதாது. வேதம் சொல்லுகிறது, சதிசேயர் பரிசேயர் நீதியை பார்க்கிறோம், உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய ஒழுக்கம் எல்லா ஒழுக்கத்தை விட மேன்மையானது. சோத்திரிக்கிறோம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது எல்லாரும் வாழலாம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட வேண்டும். குடும்பத்தில் ஒரு ஒழுக்கம் வேண்டும். உன் குடும்பம் ஒழுக்கமான குடும்பமா? உன் பிள்ளைகள் ஒழுக்கமானவர்களா? இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிற என் வீடா இருந்தாலும், உங்கள் வீடா இருந்தாலும், அது நானா இருந்தாலும், இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்களா இருந்தாலும், சத்தியம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், பேசுகிற என்னையும் வெட்டும், இதை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களையும் வெட்டும். ஒழுக்கம் உள்ளவர்கள் ஒழுங்கு தேவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஆகவே ஒழுக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆராதனையை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். இன்று ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் உங்களை ஒழுங்குபடுத்த யோசியுங்கள்.
உங்களை ஒழுங்குபடுத்த யோசியுங்கள். உங்கள் பேச்சை ஒழுங்காக்குங்கள். உங்கள் சிந்தனையை ஒழுங்காக்குங்கள். உங்களுடைய யோசனையை ஒழுங்காக்குங்கள். உங்கள் பார்வையை ஒழுங்காக்குங்கள். உங்கள் உட்காரும் முறையை ஒழுங்காக்குங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலே கர்த்தரை பார்த்து கேளுங்கள். ஆண்டவரே, என்னை ஒழுங்காக்கும் ஆண்டவரே என்று கேளுங்கள். நான் ஒழுங்காக இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை ஏமாற்றாதே சகோதரா, சகோதரி. சிலர் சொன்னா ஒழுங்கை பத்தி பேசினா எல்லாம் நாங்க ஒழுங்காத்தான் இருக்கிறோம், நீங்க மூடிட்டு போங்கன்னுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி நாம் துணிகரமா என்னுடைய வாயை திறக்க கூடாது. இன்னும் நான் என்னத்தை ஒழுங்காக வேண்டும் என்று கேளுங்கள். ஆண்டவரே, ஆவியானவரே, என்னை ஒழுங்காக்குங்கப்பான்னு கதறுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒழுங்காக்குப்பான்னு சொல்லி சொல்லுங்க. நான் ஒழுங்காத்தான் இருக்கிறேன்னு சொல்லாத. இதை பேசிக் கொண்டிருக்கிற நான், எனக்கும் இன்னும் ஒழுக்கம் தேவை. இன்னும் நான் ஊழியக்காரன் பெயர் பெற்றவனா இருந்தாலும் இன்னும் எனக்கு ஒழுக்கம் தேவை என்று தான் நான் கதறுகிறேன். ஒழுக்கம் தேவை. ஒழுக்கம் இல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பொருந்தாது. நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் என்றால் அந்த செய்தி கூட ஒழுங்காய் இருக்க வேண்டும். பாடுகிறவர்கள் ஒழுங்காய் பாட வேண்டும். இசை வாசிக்கிறவர்கள் ஒழுங்காய் அதை வாசிக்க வேண்டும். பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் ஒழுங்காய் பிரசங்கம் பண்ண வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் ஒழுங்காய் அதை செய்ய வேண்டும். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, மாயக்காரன் பார்க்கிற விதமாக ஏதோ ஒரு ஒழுங்கற்ற ஜெபம் செய்யாதே. பரமபிதா உன்னுடைய வெளிப்பிரகாரமான மாயமானத்தை பார்க்கவில்லை, உன் உள்ளானவைகளை பார்க்கிறபடியால் உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும். இவ்விதமாய் ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுத்தவர். எப்படியும் ஜெபிக்கலாம் என்பது ஒழுங்கற்றது, ஆனால் இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்று நம்முடைய தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. உன் குடும்பம் ஒழுங்கமாக இருக்கிறதா? வேதத்தின் அடிப்படையில் புருஷன் சூரியனைப் போலவும், மனைவி சந்திரனைப் போலவும், பிள்ளைகள் நட்சத்திரங்களைப் போலவும் இருப்பதுதான் ஒழுங்கு. இதுதான் குடும்பத்திலே செய்யப்பட வேண்டும். மனைவி சூரியனாய் மாறிவிடக் கூடாது, அல்லது புருஷன் சந்திரனாய் மாறிவிடக் கூடாது. பெற்றோர் நட்சத்திரமாய் இருந்தால் அது ஒழுங்கற்ற தன்மை. சோத்திரிக்கிறோம். புருஷன் சூரியனாய் இருக்க வேண்டும், மனைவி சந்திரனை போல இருக்க வேண்டும், பிள்ளைகள் நட்சத்திரத்தை போல இருப்பது ஒழுங்கான குடும்பம். இந்த குடும்பம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறதா? சகலமும் ஒழுங்காய் நடைபெறுகிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 25 29 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அங்கே அருமையான தேவனுடைய பிள்ளையே, எசேக்கியாவினுடைய காலங்களிலே பாடல்கள் ஒழுங்காய் பாடப்பட்டனவா. இசை வாசிக்கிறவர்கள் அதை ஒழுங்காய் செய்தார்களாம். பிரசங்கம் பண்ணினவர்கள் அதை ஒழுங்காய் செய்தார்கள். நான் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் இருக்காது, ஆனால் அங்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட சத்தியம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்திலே கடைசி வரை பார்த்தீங்கன்னா இவ்விதமாய் ஆராதனை ஒழுங்கு செய்யப்பட்டதுன்னு இருக்கும். அப்போ ஆராதனை என்பது ஒழுங்காய் செய்யணும். இன்றைக்கு நான் தயவாய் சொல்கிறேன், இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்றேன், என்னுடைய பிரசங்கத்தில் ஒரு ஆண் இருக்கணும். கர்த்தர் பேசுவாருன்னு நான் குறிப்பை எடுக்காம அதை ஒரு ஒழுங்கா பண்ணாம, கர்த்தர் அந்த நேரத்தில் எனக்கு அப்படியே ஒரு லிஸ்ட்டை கொண்டு வருவாரு, நான் அப்படியே ஒப்பி பண்ணலாம். அது ஒழுங்கற்றது. கர்த்தர் வார்த்தை கொடுப்பார், அதை அழகா அந்த வசனத்தை கோர்வையா எடுக்கணும், எடுத்து ஜனங்களுக்கு சொல்லணும். எதுல தொடங்கணுமோ அதுல முடிக்கணும். சோத்திரிக்கிறோம். எதை சொல்ல வரமோ அதை கடைசியா சொல்லி ஜனங்களை ஜெபிக்க வைக்கணும். சபையை இன்றைக்கு உடைய நீ மற்றொரு சுவிசேஷம் சொல்லும்போது அதை ஒழுங்கா சொல்லுமா பிரதர், ஒழுங்கா சொல்லுங்க. ஒரு பாட்டு பாடினா கூட அதை ஒழுங்கா பாடுங்க. அருமையானே, நம்முடைய சபையில இசைக்கருவி வாசிக்கிறவர்கள் ஒழுங்கா இதை செய்யட்டும். ஏனென்றால் இதெல்லாம் நம்ம ஏன் ஒழுங்கா செய்யணும் தெரியுமா? அப்பத்தான் ஒழுங்கின் தேவன் அதில் பிரியப்படுவார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அததான் சபையில எல்லாத்தையும் நாங்க ஒழுங்குபடுத்துகிறோம், வெளிப்பாடோடு தான் எல்லாத்தையும் செய்யறோம் நாங்க. அந்த சர்ச் இஸ் வெரி அது ஒரு டீசென்ட்டா இருக்கணும். இதெல்லாம் செய்யறோம். ஒழுங்கு. இந்த பெயிண்ட் அடிக்கணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், ஒழுங்கு. எல்லாத்திலையும் ஒழுங்கு. சிலவங்க சில சர்ச்சுக்கு நான் போயிருக்கிறேன், அவங்க வீடு நல்லா இருக்கும், ஆனால் சர்ச்சில் கிழிஞ்சு போன பாயை போட்டிருப்பாங்க. அது ஒழுங்கின்மை. நம்ம உட்கார்ற பாய் ஒழுங்கா இருக்கணும், விரிக்கப்படுகிற விதம் ஒழுங்கா இருக்கணும். சர்ச்சில் வந்து உட்காரும் போது ஒழுங்கா உட்காரணும். சோத்திரம். எல்லாத்திலும் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். குடும்பம் நடத்துற முறையில ஒழுங்கு இருக்கணும். ஒரு ஆடியோ செட் பண்றானா ஃபுல்லா முன்னாடியே ஜெபம் பண்ணிட்டு அது முதல்லயே ஒழுங்குபடுத்தி
ஆயத்தப்படுத்தி தயாரா இருக்கணும். ஒரு 9:30 மணிக்கு ஆரம்பிச்சுனா 9:15 எல்லாம் ஆயத்தமாகி இட்ஸ் வெரி கரெக்டா இருக்கணும். குழப்பக்கூடாது. சில இடைஞ்சல்கள் வரும். பிசாசு இந்த ஆம்பிளிஃபயர்ல காணியில கையை வைப்பான். அதை ஜபத்தோடு ஒழுங்குபடுத்தணும். அப்படித்தான் எங்களுடைய போதகர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் சோதரிக்கிற சென்னையிலே நான் பைபிள் காலேஜ் படித்துக் கொண்டிருக்கும் போது ஆடியோ சிஸ்டம் என் கையில கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போது பாஸ்டர் பிரபுதாஸ் சார் சொல்லுவாங்க, தம்பி ஆடியோ சிஸ்டத்துல ஜபத்தோடு செய்யுங்க. அங்க நீங்க அந்த மற்ற கிட்டார் மற்றும் கீபோர்டு எல்லாம் நீங்க செட் பண்ணும்போது அது ஜபத்தோடு கூட செய்யுங்க. அதை ஒழுங்கா செய்யுங்க, ஆர்டரா செய்யுங்க. அங்கு நான் கற்றுக்கொண்டு வந்தவைகள் தான். ஏனென்றால் பிசாசு ஒழுங்கின்மையானவன். ஆகவே இது போதும், இப்படி பண்ண போயில கிட்ட அப்புறம் போய் செஞ்சுக்கலாம், அப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களை அவன் ஒழுங்கற்றவனை நடத்துவான். ஆராதனை இடையூறு உண்டாகும். தேவ பிரசனத்துக்கு அதெல்லாம் தடையா வரும். சோத்திரம். ஒரு சர்ச் நடத்திட்டு இருக்கும் போது அங்க விசிறிங் சவுண்ட், அந்த சவுண்ட் எல்லாம் இடையிடையே கேட்டால் நல்லாவா இருக்கும். அப்ப ஒழுங்கு. அப்ப நம்ம ஒழுங்கா இருந்தா நம்ம எதையும் ஒழுங்கா செய்ய முடியும். ஆனா சொல்ற முதல்ல உன்னை ஒழுங்குபடுத்து. அப்போதான் நீ பிறரை ஒழுங்குபடுத்த முடியும், பிறவைகளை ஒழுங்குபடுத்த முடியும். எல்லாத்தையும் ஒரு ஆர்டரா செய்யுங்க. இன்று கர்த்தர் அந்த பிரசனத்தை உங்களுக்கு இன்றைக்கு தருவாராக. உன் வீட்டை ஒழுங்குபடுத்து. ஒழுங்கா ஜெபம் நடக்குதாமா? ஒழுங்கா ஜெபிக்கிறீங்களா? ஒழுங்கா வேதம் வாசிக்கிறீங்களா? எல்லாத்தையும் ஒரு டிசிப்ளின் இருக்கா? சும்மா கண்டதையும் போட்டு செய்றீங்களா? சோத்திரிக்கிற ஒரு ஒழுக்கம். அதனாலதான் அநேக குடும்பங்களிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் ஒழுங்காக என்ன செய்ய வேண்டும்? அதனால்தான் சபை ஒழுங்கு கற்றுக் கொடுக்கிற சபை. சோத்திரம். நம்ம சபைக்கு ஏன் வரோம்? கை தட்டி சும்மா பாட்டு பாடி போறதுல, இங்க ஒழுங்கையும் படிக்கத்தான் வருகிறோம். கை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. ஒழுங்கை படிக்க வரோம். நீங்க காட்டுவாசிகளை போல அங்கேயும் இங்க அலைங்க, நாங்க ஆராதனை பண்றது அதுக்கு இந்த சர்ச்சில் இடம் கிடையாது. இந்த சர்ச்சில் இடம் கிடையாது. சர்ச்சில் ஒழுங்கா வரணும், ஒழுங்கா உட்காரணும். சர்ச்சுக்கு வரதுல ஒரு ஒழுங்கு இருக்கணும், சர்ச்சை விட்டு போறதுல ஒரு ஒழுங்கு இருக்கணும். வர்றது இடையில போறது, அப்புறம் வர்றது, அப்புறம் போறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. சர்ச்சுக்குள்ள வரும்போது அந்த பிரசனத்துக்குள்ள நீ என்டர் ஆகிற பொழுது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு ஆயத்தப்படுத்தி சர்ச்சுக்குள்ள வரணும். பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தணும். இடையூறு செய்யாம பிள்ளைகள் இருக்கணும். அதுக்கு எப்படி செய்யறது? எல்லாம் ஒழுங்கு, எல்லாம் ஆர்டர், எல்லாம் டிசிப்ளினா இருக்கணும். சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையை தாறுமாறா செய்யக்கூடாது. உலகத்தால எவ்வளவோ அவனுடைய ஆராதனைகளிலே கள்ளியும் மண்ணியும் வணங்குகிறவெல்லாம் எவ்வளவோ ஒழுங்கை கடைபிடிக்கிறார்களே, நம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோமே, நம்முடைய ஒழுங்கு எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் ஒழுங்கு, பிள்ளைகளை வளர்க்கிறதே ஒழுங்கு, எல்லாம் ஒழுங்குபட்டதா இருக்க வேண்டும். சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அநேக சர்ச்சுகள் வருவாங்க, அப்புறம் பாட்டெல்லாம் போர் அடிக்குது, இன்னைக்கு பிரசங்க ஒரு மாதிரியா தான் இருக்குது, நம்ம போய் இறங்கி போய் டீ குடிச்சிட்டு ஒழுங்கின்மை, உன் வாழ்க்கை ஒழுங்குக்கேடாய் போய்விடும். கர்த்தருடைய சாத்தானின் கையிலே ஒப்பு கொடுத்து விடுவான். ஆகவே உன்னுடைய வாழ்க்கை மிகவும் ஒழுங்கு பண்ணப்பட வேண்டும். ஒழுங்கு ரொம்ப அவசியம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவன் அந்த ஒழுங்குக்கு கட்டுப்படாவிட்டால், அந்த ஒழுங்குக்கு தன்னை அவன் உட்படுத்தாவிட்டால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வரக்கூடாமல் போய்விடும். ஆண்டவர் இப்படி செய்யாவிட்டால் உங்களை ஆண்டவர் இந்த விஷயங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விடுவார். பாருங்க 8ஆம் வசனம், 2 நாளாகமம் 29:8 பாருங்க. ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமிலும் வந்தது. ஏன்னா ஆராதனை ஒழுங்கா இல்ல. சோத்திரம். சர்ச் இருந்தது, ஆசாரியர் இருந்தார்கள், லேவியர் இருந்தாங்க, ஆனால் worship is not a discipline. ஒழுங்கு இல்ல. அந்த கர்த்தர் சொல்கிறார், எருசலேமில் வந்தது. அவர்கள் இவைகளை நீங்கள் உங்கள் கண்களால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் என்ன கொடுத்தாரா? ஒப்பு கொடுத்தார். அப்ப திகைப்பு பழிப்புக்கு உங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்காமல் இருக்க வேண்டுமானால் ஒழுங்குபடுத்துங்கள். இந்த கால வேளையில் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். சகலமும் நேர்த்தியாய் செய்யப்பட வேண்டும். இதே அதிகாரத்தில் பாருங்க, இசைக்கறி வாசிக்கிறவங்க ரெடியா வந்து நின்றார்கள் எல்லாவற்றையும் பிடித்துக் கொண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அவர்கள் அந்த கீத வாத்தியங்களை அதை முழக்க தொடங்கினார்கள் என்று 27 கடைசியில பாருங்க. தொடங்கும் போது 28 கீதத்தை பாடி பூரிகைகளை ஊதிக்கொண்டிருக்கையில் சர்வாங்க தகரவழியில செலுத்தி தீர் மட்டும் சபையார் எல்லாரும் பணிந்து கொண்டிருந்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக.
கீபோர்டு வாசிக்கிறோம், நம்ம ஏன் கிட்டார் வாசிக்கிறோம், நம்ம ஏன் பேட் வாசிக்கிறோம், இன்னும் பல இசைக்கருவிகளை வாங்கணும்னு ரொம்ப ஆசை. சோத்திரம். இந்த ஆர்கன்லாம் எனக்கு இஷ்டமே இல்லை. சோத்திரம். இன்னும் நல்லா வாங்கணும், எல்லாம் ஒழுங்கா செய்யணும், ஒழுங்கா பண்ணணும். இதெல்லாம் ஏன் சொல்றேன், உங்களை கர்த்தர் இந்த நாள்ல பேச மாட்டாரா உங்க இதயத்துல? சோத்திரம். ஆடியோ ஒழுங்கா இருக்கணும். சோத்திரம். இந்த ஆடியோலாம் என்ன, நல்ல ஆடியோவா வாங்கணும். சோத்திரிக்கிறோம். தேவன் உதவி செய்வார். நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். இதெல்லாம் பெருமைக்காக இல்ல, இதெல்லாம் பெருமைக்காகவா? சர்வ வல்லவரை கனப்படுத்துவதற்காக. கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சகலமும் ஒழுங்க. இது என்னைக்கோ வாங்கி கொடுத்த கீபோர்டு, அது பல முறை ரிப்பேர் சென்டருக்கு போயிட்டு வந்துருச்சு. சோத்திரம். கர்த்தர் இன்று உங்களுக்கு பேசுவாரனா, ஒரு நல்ல கீபோர்டை வாங்கி கொடுங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஏன்? உங்களை ஆராதிப்பதற்கு. இந்த வேத ஆதாரம் எல்லாமே நான் பேசுறேன். கீத வார்த்தைகளை முழங்கினார்கள், பாடுகிறவர்கள் பாடினார்கள், எல்லாரும் சாஸ்தாங்கமாய் கர்த்தரை தொழுது கொண்டார்கள். கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? எல்லாம் ஆர்டரா இருக்க வேண்டும், எல்லாம் ஒழுங்கா இருக்க வேண்டும். ஒழுங்கை தேவன், நம்முடைய தேவன் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்ப இதெல்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாம் சபையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஒழுங்கு. சோத்திரம். நாங்கள் ஒரு மைக் வாங்குவோம், மைக்கில் எந்த மைக்கு நல்ல மைக்கு சொன்னாங்க, ஷுவர் கம்பெனி தான் நல்ல மைக்கு. அந்த கம்பெனி எங்க? அதற்காக தேடி அலைஞ்சி அந்த கடைகள் தெரியல, ஓடுறோம், அலையிறோம். என்னோட கூட சில சகோதரர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு எப்படி அலைஞ்சோம் அப்படின்னு. அந்த இடத்துல அழுதே போயிட்டேன். அவன் சொன்னா 9 மணிக்கெல்லாம் அந்த கடைக்கு வந்துருங்க சார், இல்லைன்னா கடை சாத்தி வந்துட்டான். 9 மணிக்கு நிற்கிறோம், கடையே தெரியல. என் கண்ணில் இருந்து கண்ணீரே வந்துச்சு. ஆண்டவரே, இன்றைக்கு நான் எங்கள் சர்ச்சில் மைக்கே இல்லை, குறக்குறன்னு மைக்கெல்லாம், மைக்கு நல்ல மைக்கா வாங்கணும். இன்னும் ஆண்டவரே, இதுக்காக முயற்சித்து காரில் வந்துட்டோமே, நான் மைக் வாங்காம எப்படி போவோம், எங்க போன்ற அங்க போன்ற மெட்ராஸ் ஒரே குழப்பமா இருக்கு, ஒன்றும் புரியல. ஒரு நிமிஷம் நீங்க நம்புவீங்களா, அழுதுட்டேன் நான் அந்த இடத்துல ரோட்ல இருந்து. ஆண்டவரே பான்னு, நான் எந்த இடத்துல போனோம் அவனே டக்குன்னு ஃபோன் பண்றான், சார் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இங்க வாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் போய் எதையா நல்ல மைக்கு கொடியா. சோத்திரம். ஏனென்றால் எல்லாமும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நம்முடைய தேவன் ஒழுக்கத்தின் தேவன். சகல ஒழுக்கமாய் செய்யப்பட வேண்டும், எல்லாம் ஆர்டரா இருக்கணும். பரலோகம் ஒழுங்குபடுத்தப்பட்ட இடம், ஆனா நரகம் ஒழுங்கில்லாத இடம். பரலோகத்தின் அளவுகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நரகத்தின் அளவு வேதத்தில் சொல்லப்படவில்லை. சோத்திரம். ஒழுங்கு உள்ளவர்கள் பரலோகத்துக்கு போவாங்க, ஒழுங்கு இல்லாதவங்க நரகத்துக்கு போவாங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு நீங்க பார்க்கலாம். எல்லாரும் டிசிப்ளின், எல்லாரும் ஒழுங்கு. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆசிரியர் பெற்றோர் மாத்திரம் உங்களுக்கு ஒழுங்க சொல்லி கொடுத்தா போதாது, வேத வசனம் உங்களுக்கு ஒழுங்க சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. எனக்கு சொல்லி கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Thank you. Hallelujah. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் சொல்லி தாரும் ஆவியானவரே. எப்படி நான் பண்ணுங்க சொல்லி தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து வெளிச்சத்தார் ஆவியானவரே. எல்லாரும் பாடுங்க. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து வெளிச்சத்தார் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க, சத்தமா பாடுங்க. எங்க செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. வழி நடத்தும் ஆவியானவரே. இடங்களுக்கு செல்லாம் ஆவியானவரே. விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாம் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஒழுங்க சொல்லி கொடுங்கப்பா. ஆவியானவரே, அப்பா கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும்,
ஆராதிக்கிற தேவன் ஒழுங்கின் தேவன், சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்படுவதாக. நீங்க வேதத்துல ஆவியோடு பாடுவேன் கருத்தோடு பாடுவேன் அப்படின்னு வாசிக்கிறல்ல கொரிந்தியர் புத்தகத்துல. ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். அதுல ஒரு டிசிப்ளின். அந்த ஆராதனை பத்தி பேசிட்டே வரும்போது அதே அதிகாரத்துல கடைசியில பவுல் சொல்லி முடிப்பாரு, சகலமும் நல்லொழுக்கமாயும் கரமமாயும் செய்யப்பட கடவுள். அப்ப ஆராதனை என்ன? எல்லாமே நேர்த்தியாய் செய்யப்பட வேண்டும். நம்ம சர்ச்சில் உட்கார்ந்து கூட ஆர்டரா இருக்க வேண்டும், எல்லாம் ஒழுங்கா இருக்க வேண்டும். அதுக்கு தான் சர்ச்சை நம்ம இப்படி செய்கிறோம். எல்லாம் ஒழுங்கா இருக்கணும், நம்முடைய வீடு ஒழுங்கா இருக்கணும், குடும்பம் ஒழுங்கா இருக்கணும், பழுதுபாக்கப்பட்டதா இருக்கணும், பழுதோடு இருக்க விட நம்முடைய வீடு எல்லாம் ஒழுங்குபடுத்தணும். சோத்திரம். இயேசு உலாவுகிறார் என்று நீங்க விசுவாசத்தை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துங்க, எல்லாத்தையும் ஒழுங்கா செய்யுங்க. சர்ச்சுக்கு நேரத்தோடு ஒழுங்கா வாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சர்ச்சில் இடையில எழுந்து ஒரு எல்லாரையும் மீறி எல்லாரும் உங்களை பார்க்கும் விதத்தில் ஒரு அநாகரிகமா எழுந்து போவது ஒழுங்கின்மை. எல்லாம் ஒரு ஒழுங்கா இருக்கணும். நீங்க சர்ச்சை விட்டு வெளியே போறது கூட ஒரு ஒழுங்கா போகணும். சோத்திரம். எல்லாம் ஒரு ஒழுங்கு, எல்லாமே ஒரு ஒழுங்கா இருக்கணும். ஏன்னா நம்ம சேவிக்கிறவர் அவர் ஒழுங்கை விரும்புகிறார். இப்போ செய்தியுடைய முகவரெல்லாம் சொல்லிட்டேன். மூணே ஒரு குறிப்பு, நிறைய இல்லை, சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். 5000 புருஷர்கள் மாத்திரம், இன்னும் அம்மாமாருங்க ஐயாமாருங்க தாத்தா பாட்டி எல்லாம் சேர்க்கப்படல. ஒரு 5000 புருஷர்கள் நம்முடைய கணக்கின்படி ஒரு 20,000 வச்சுக்கோமே, இல்லைன்னா ஒரு 15,000 வச்சுக்கோமே, எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. 3 நாள் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். போஜனம் இல்லை, 3 நாள் முடிஞ்சிச்சு. இப்போ ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அந்த சூழ்நிலைமை வனாந்தரம், சாயங்கால நேரம் இப்படி இருக்கு. நான் சீக்கிரம் முடிக்கிற கவனிங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஒண்ணுமே கொடுக்கறது இல்லையேன்னு சொல்லும் போது 5 அப்பமும் 2 மீனும் கர்த்தருடைய கையிலே வருது. 5 அப்பமும் 2 மீனை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ ஆண்டவர் கையில் அதை வச்சுட்டார், அதை அப்படியே கீழே வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, சீஷரை பார்த்து ஜனங்களை 50 பேரை வரிசையா எல்லாரும் என்ன செய்யும் உட்கார. முதல்ல அந்த ஆர்டர், டிசிப்ளின். அப்படியே நீங்க காட்டுவாசி போல அலைங்க, நான் அப்பத்தை அதிகமாக்கி உங்களுக்கு தரேன்னு சொல்ல. எல்லாரையும் முதல்ல என்ன செய்வீங்க? அங்க வேட்டில் பாருங்கலாம் நீங்க படிக்கணும். தேவன் அதை ஏன் அதை அப்படியே கொடுத்துட்டு போலாமே, ஆனாலும் அது ஒரு ஒழுங்கு இருப்பாங்க. வரிசையா 50 பேரை தான் ஆண்டவர் எண்ணிக்கை சொல்றாரு. 50 பேரை என்ன செய்யுங்க உட்காருங்கன்னு சொல்ற. எல்லாரும் வரிசையா இருக்காரு. எல்லாம் உட்காந்து எல்லாரும் உட்காந்துட்டாங்களாப்பா? ஐயா எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி 50 பேரை வரிசையா உட்கார வச்சுட்டேன். அப்படியா? அப்புறம் தான் என்ன பண்றாருன்னா, அந்த 5 அப்பத்தையும் 2 மீன் அப்பதான் அவர் கையிலே எடுக்கிறார். சோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்க வாழ்க்கைய நீங்க ஒழுங்குபடுத்துற வரைக்கும் அவர் அமைதியா தான் இருப்பார். 5 அப்பமாவும் 2 மீனாவும் தான் இருக்க முடியாது. உங்க தேவைக்காக அதிகமாகாது. ஆனா நீங்க எப்போ ஒழுங்காக்கப்படுகிறீர்களோ அப்போது அவர் தமது கைகளில் அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து உங்களுக்கு தருவார். நிறைய பேருடைய குடும்பம் வறுமையிலும் வருத்தத்திலும் சங்கடத்திலும் இருக்கிறது காரணம் என்னன்னா, ஆண்டவர் 5 அப்பத்தை 2 மீனி வச்சுக்கிட்டு ஆஸ்வதிக்காமே இருக்கிற காரணம் என்ன? இதுல ஒழுங்கா இருக்க சொல்றேன். ஆனா ஒன்னு இப்படி போகுது, ஒன்னு அப்படி போகுது, ஒன்னு ஜெபிக்குது, ஒன்னு ஜெபிக்கல, சோத்திரம் ஒன்னு பாடுது, ஒன்னு பாடல, ஒழுங்காவே இல்லையே, நான் என்னத்தான் செய்யுதுன்னு சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் ரொம்ப சைலண்டா இருக்கிறார். ஆனா உங்க வாழ்க்கையில இயேசு அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் ஆசீர்வதித்து உங்களை திருப்தியாக்கி மீதியான துணிக்கைகளை நீங்க எடுக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. அவர் எதிர்பார்க்கிற ஒழுங்குக்கு நீங்கள் வர வேண்டும். அந்த ஒழுங்குக்கு வந்தாதான் அப்பதான் கர்த்தர் தமது கிரியையே அவர் உங்களுக்கு ஆரம்பிப்பார். நீங்க அந்த வசனத்தை வீட்டு நல்லா வச்சு பாருங்க. அவர் ரொம்ப சைலண்டா தான் இருந்தாரு.
அவங்க 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு அதிகமாக அதை நிறைவா கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்கார வைக்கல, எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அப்புறம் தான் அற்புதத்தை நிகழ்த்துற. எல்லாரும் சொல்லுங்கள், நான் எப்பொழுது ஒழுங்காக்கப்படுகிறேனோ, சத்தமா சொல்லுங்க, நான் எப்போது என்னை ஒழுங்குபடுத்துகிறேனோ அன்று இயேசு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார் என்பதை நான் மனமாற விசுவாசிக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. முதல்ல ஒழுங்கு, பிறகு அற்புதம். அற்புதம் அப்புறம் ஒழுங்கு அல்ல, முதல்ல ஒழுங்கு அப்புறம் அற்புதம். குடும்பத்துல இயேசு இதை கண்டிப்பாக செய்வார், செய்வ அவர் வல்லவராய் இருக்கிறார். தகர்க்கப்பட்ட ஒரு வீடு, தகர்க்கப்பட்ட ஒரு குடும்பம், தகர்க்கப்பட்ட ஒரு மனுஷன், தகர்க்கப்பட்ட ஒரு மனுஷி என்று வைத்துக் கொள்வோமே, அங்கே சில ஒழுங்கை அங்கே எலியா செய்கிறார். முதலாவது செப்பனிட்டான். ஒழுங்கின் முதல் படி செப்பனிட்டான். முதல்ல செப்பனிட்டான். இரண்டாவது 12 கல்ல அந்த ஆர்டராக லக்கத்தின்படியே ரூபன், சிமியோன், யூதா, செபிலோன், அந்த ஆர்டர் அப்படியே. முதல்ல ஃபர்ஸ்ட் யூதாவை போட்டு அப்புறம் ரூபன், சிமியோன், யூதா, செபிலோன், இசைக்கா, அப்படியே லைன் அப்படியே அந்த கல்லை அடுக்கிற சோத்திரிக்கிறோம். அப்புறம் 32 பாருங்க, அங்க அளவு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கற்களாலே பலிபீடத்தை, கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும், கவனிங்க அந்த அளவு பாருங்க, தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, ஒரு மெஷர்மெண்ட் அங்க இருக்கு பாருங்க. அந்த வாய்க்கால் எப்படிப்பட்ட வாய்க்கால், அதனுடைய பிரெத், அதனுடைய டீப், அது எப்படி இருக்கணும்னு சொன்னா, தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான அளவுக்கு ஆழமும் அகலமுமான ஒரு வாய்க்கால் வெட்டணும். 13 வசனம், விரவுகளை அடுக்கி, விரவுகளை அடுக்கி, அப்புறம் ஒரு காலை சந்து சந்தாக துண்டித்து விரவுகள் மேல் அப்படி வைத்து ஒரு ஆர்டர் வைத்து, அப்புறமாக 4 குடம் தண்ணீர், அது எழுத்து இருக்கு பார்த்தீங்களா, அதான் முக்கியம், வரி அளவு. அந்த 4 குடம் தண்ணீர் என்று 3 முறை 12 குடம் தண்ணீர் அங்கே ஊற்றுகிறார்கள். அப்போது அந்த பலிபீடம் நிரம்புகிறது. அப்படி 35 வசனம், அப்படியே வாய்க்கால் தண்ணீரினால் அவன் என்ன செஞ்சான், நிரப்பணும். அந்த வாய்க்கால் அறகுறையில் அடைய எல்லாம் கரெக்டாக செஞ்சான். செப்பனிட்டான், கற்களை அடிக்கணும், வாய்க்காலை கரெக்டாக வெட்டணும், விரவுகளை அடுக்கணும், மேலே பலி பொருளை வச்சான், குடத்தை ஊற்றுறான், 12 குடம் ஊற்றுறான். அந்த 12 கல் 12 குடம் தண்ணி, எல்லாத்தையும் ஊற்றி அடைய எல்லாத்தையும் ஆர்டர் செஞ்சுட்டோன்னே இயேசுவேன்னு சொன்ன அக்கினி பலிபீடத்தில் இறங்கிட்டு. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறாங்க. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு ஆர்டர், ஒரு டிசிப்ளின். உன்னுடைய வாழ்க்கையில இயேசு தமது அக்கினியை கொண்டு வரணும்னா உன்னுடைய இதயம் இவ்வளவு டீசெண்டா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும். ஸ்தோத்திரம். ஒழுங்கா, எல்லாம் ஒழுங்கு, எல்லாம் ஒழுங்கா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசி இன்னொன்னு சொல்றேன் அருமையானவர்களே, நோவாவுடைய பேழையை கடைசியை சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 6ஆம் அதிகாரம் நீங்க திருப்பிட்டீங்கன்னா அங்கே ஆண்டவர் பேழையை பத்தி சொல்றார். நீ ஒரு பேழையை உண்டாக்குப்பாரு சும்மா சொல்லாம 6:14 பண்ணி கொப்பேர் மரத்தினால் ஒரு பேழையை உண்டாக்குவாய், அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணு, அதை உள்புறமாக என்ன செய், கீழ் பூசு, உள்ளும் புறமுமாக கீழ் பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதமாவது இதான் ஒழுங்கு. என்னவென்றால் பேழை நீளம் 300 முழம், அதன் அகலம் 50 முழம், அதன் உயரம் 30 முழமாக இருக்க வேண்டும். ஜன்னலை உண்டாக்கணும், மேல் தட்டை உண்டாக்கணும், கீழ்த்தட்டை உண்டாக்கணும், அது ஒரு கதை உண்டாக்கணும், எல்லாம் செஞ்ச, எல்லாம் ஆர்டரா சொன்னார். 22 வசனம் பாருங்க. நோவா அப்படியே செய்தான், தனக்கு தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே அவன் செய்து முடித்தான். எல்லாத்தையும் அந்த பேழை ஆர்டரா ஒழுங்கா செய்யப்பட்டாச்சு. பேழை, உன் வீடாகிய பேழை கூட அப்படித்தான் இருக்கும். உன்னுடைய இதயமாகிய பேழை கூட அவர் சொல்ற அளவின்படி முறையின்படி இருக்கும். எல்லாம் இருந்துச்சா? அப்புறம் எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. 8 பேர் உள்ள போயிட்டாங்க. காற்றும் மழையும் வந்தது, பூமியின் ஊற்றுகள் எல்லாம் திறந்தது, வானத்தின் மதகுகளே என்ன செய்ததா, திறந்தது. வேதம் சொல்லுது, நான் ஒரு வார்த்தையை சொல்றேன் பாருங்க, எல்லாரையும் அந்த ஜலம் அழித்தது, எல்லாரும் அந்த ஜலத்தில் மாண்டு போனார்கள், மலையெல்லாம் தண்ணீர் என்ன செய்ததாம், நிரம்பி விட்டதாம். சோத்திரிக்கிறோம் பாருங்க. அதே 7ஆம் அதிகாரம் 20 மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாக 15 முழம் உயரத்துக்கு ஜலம் பெருகிறது. சோத்திரிக்கிறோம். இன்னைக்கு பேர மலைக்கெல்லாம் இமயமலை மூடல, ஆனா அன்னைக்கு பேஞ்ச மலையில இமயமலைலாம் மூடிச்சு. அந்த இமயமலத்தில் இருக்கிற எவரெஸ்ட் சிகரங்கள் எல்லாம் மூடிச்சு. ஆராய்ச்சியாளர்கள் அந்த எவரெஸ்ட் சிகரத்தில் போகும்போது அதில் தண்ணீர்களும் சில மீன்களும் இருக்க கண்டார்களாம்.
எப்படி அந்த சிகரத்துல போய் இவ்வளவு தண்ணி எப்போ வந்திருக்கும், என்ன வந்திருக்குன்னு பார்த்தா ஆராய்ச்சியாளர் சொன்னாங்க, இந்த நோவாவினுடைய ஜலப்பிரய காலம் வந்தபோது அந்த மலைகள் எல்லாம் நிரம்பினது. அப்ப அந்த சப்ஜெக்ட்ல அப்பதான் மலைகள் எல்லாம் முடிச்சபடியே அதுக்கப்புறம் எப்போதும் அந்த மாதிரி மழை வந்தது கிடையாது. அப்போது வந்த மழையில் அங்கே கொஞ்சம் தேங்கின தண்ணீர் என்று அறிவியலாளர்கள் அதை கண்டுபிடித்தார்கள். வேதம் சத்தியமானது. கைகளை தட்டி எல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு தண்ணி எல்லாம் அழிஞ்சிச்சு. எல்லாம் அந்த ஜலம் அழிச்சுது. ஆனா ஒழுங்கு செய்யப்பட்ட பேழை, ஒழுங்குபடுத்தப்பட்ட குடும்பம், அந்த தண்ணீர் அவர்களை காத்தது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரமாக. மற்ற எல்லாரையும் அந்த ஜலம் அழித்தது. ஆனால் இந்த ஜலம் பேழையை கிளப்பிற்று. நின்று கொண்டிருந்த பேழையை கிளம்ப செய்தது. அந்த தண்ணீரில் அதை மிதக்க வைத்தது. மற்றவைகள் எல்லாம் அழிந்து போனது. இந்த அர்த்தம், ஞான அர்த்தம் என்ன? யார் யாரெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறாளோ பிறர் அழிந்தாலும் உங்களை அது அழிக்காது, உங்களை அது பாதிக்காது, உங்கள் குடும்பத்தை அது ஒன்று செய்யாது. உலகமே பஞ்சத்துல வாடும், ஆனால் தேவனால் ஒழுங்குபடுத்த குடும்பத்தை யாரும் தீங்கு செய்ய முடியாது. எந்த தீங்கு உன்னை தொடாது. ஆகவே தான் இந்த காலவெளியிலே சொல்லுகிறேன், தேவனால் ஒழுங்குபடுத்தப்படுங்கள். தேவன் உங்களை ஒழுங்காக்க விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக. ஜீசஸ், ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆராதனையின் தகுதிகள் என்று சொல்லி எங்களோடு இந்த நாளில் தொடர்ந்து பேசி வருகிறீர். இப்பொழுதும் பேசப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒழுங்குகளின் தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒழுங்கும் கரமாய் எதையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற தேவன். உம்மை எப்படி ஆராதிப்பது, ஆராதிக்கிற பிள்ளைகள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே பல வார்த்தைகளே இன்றைக்கு எங்களுக்கு நீர் சொல்லி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். குறிப்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மலையிலே நம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்தவர்களுக்கு நீர் அப்பத்தையும் மீனையும் கொடுப்பதற்கு முன்பதாக 50 பேர் வரிசையாய் உட்கார்ந்து காரியங்களை செய்த பிறகே நீர் அற்புதம் செய்தீர் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். எலியா பலிபீடத்தை எவ்வளவு அழகாய் செப்பனிட்டான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எத்தனை குடத்தை ஊற்ற வேண்டும், எவ்வளவு கற்களை வைக்க வேண்டும், அதில் ஒரு ஒழுங்கு இருந்தது. அதற்கு பிறகே அக்கினி வந்து இறங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, நோவா பேழை கர்த்தர் சொன்னபடியே கட்டினான். ஆகவே கர்த்தர் அந்த பேழையில் இருந்தீர், காப்பாற்றினீர் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏனோ தானோ என்று நாங்கள் செய்யாதபடிக்கு ஒழுங்கும் கரவமாக இருந்து வேதத்தில் சொல்லப்படுகிற ஒழுங்குகளை நாங்கள் கடைபிடித்து அப்படியாய் உம்மை ஆராதிக்க நம்முடைய சமூகத்தில் கிட்டி வர எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்திகளை கேட்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே மனக்கண்களை இந்த நாட்களில் திறந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒழுங்குகளை இன்னும் எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் கடைபிடித்து நம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவர்களாய் மாற்றும். செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆஸ்வதிக்கவே ஆசீர்வதித்து அவருடைய குடும்பங்களில் ஒரு பெரிய நன்மை உண்டாகட்டும். குடும்பங்களில் இருக்கிற எல்லா ஒழுங்கீனங்களை மாற்றும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செவ்வையாக்குவீராக. கரடு முரடானவைகளெல்லாம் சமமாகட்டும். பள்ளங்களெல்லாம் மேடுகளாய் மாறட்டும் ஆண்டவரே. டிஸ்ஆர்டராக இருக்கிறதெல்லாம் ஆர்டராய் நீர் மாற்றுவீராக. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவன் அப்படி செய்து உங்கள் நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய ஐக்கியம், சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்னும் இன்னும் சதா நாட்களில் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.